நண்பர்களுக்கு. சீத்தாப்பழம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனுடைய செடி இது கத்திரி செடி. இது தோட்டமாக நம்ம முன்னில நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு அதிக இடத்துல சோளச்செடியும் கத்திரிக்காய் செடியும் இரண்டுமே கலந்து நம்ம பார்க்குறோம். இவ்வளோ தொலைவில் தென்னஞ்செடி கன்றுன்னு சொல்லலாம், தென்னஞ்செடின்னு சொல்லலாம். எவ்வளோ அழகாக எடுத்துருக்காங்க. சாத்துக்குடிங்க, நம்ம பார்க்குறது சாத்துக்குடி செடி, கொய்யா செடி. இவர்களே கொய்யா செடிங்க மருத்துவ குணம் நிறைந்த இருக்குங்க. இதில் இந்த கொய்யா செடியிலையும் இலைகளும் மருத்துவ குணம் இருக்குது, பயன்படுத்தலாமா. சப்போட்டா பார்த்துருக்குங்களே, பழ வகையில் இருக்கிற சப்போட்டா பழச்செடி ஒரு செடியாக தான் இருக்கும், கனியாக நம்ம பார்க்கல. மல்லி, மதுரைக்கு மல்லி என்ற மாதிரி நம்ம தோட்டத்தில் கில்லி பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது மல்லி செடிங்க. அரளின்னு சொல்லுவாங்க, தெய்வீக மலர்னு நிறைய இதில் பயன்படுத்துகிறாங்க தெய்வீக செடிகளை. இப்போ நம்ம சுண்டைக்காய் தோட்டத்தில் இதுவும் ஒரு வகை மருத்துவ குணம் நிறைந்த சுண்டைக்காய். பூவும் இருக்குது, சுண்டைக்காயும் இருக்குங்க. சுண்டைக்காய் செடி பூவும் இருக்கிற மாதிரி இருக்குது, சுண்டைக்காயும் இருக்குது. அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் அரளிப்பூ.
விண்ணுக்கு விஞ்ஞானி உருவாகலாம், மண்ணுக்கு இனி வரும் விவசாயிகள் உருவாக வேண்டும் என்பது என்னுடைய சிறிய வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, வணக்கம்.